ஹலோ! இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளா ஒரு பருப்பு குழம்பு வீடியோ பார்க்கலாமா? இந்த பருப்பு குழம்பு வந்து கேரளாவுல ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடியது. இன்னைக்கு அதான் நான் வைக்க போறேன். அதுக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சு, பருப்பு வந்து ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணியாச்சு. அப்புறமா வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறமா வந்துட்டு பூண்டு ஒரு 5, 6 பூண்டை போட்டுக்கலாம். அப்புறமா வந்து ஒரு 5, 6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து ஒரு 2 பெரிய சைஸு தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமா ஒரு 5, 6 விசில் வந்ததுக்கப்புறமா 5 விசில் போதும். அதுக்கப்புறமா கரெக்டாக 5 விசில் வந்தாச்சு. இப்போ வந்து பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தான் வேகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கடாயை வச்சு தாளிச்சிடலாம். நான் வந்துட்டு தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு, அப்புறமா காஞ்ச மிளகாய், அப்புறமா கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடணும். சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்துட்டு அந்த ஒரு கலர் மாறும் இல்லையா, அது வரைக்குமே நல்லா தாளித்து விட்டுறணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அந்த மிளகாத்தூளை வந்து பச்சை வாசம் போகிற வரைக்குமே லேசாக அந்த கிண்டி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பு ஊற்றிடலாம். இப்போது வந்து ஒரு வாசம் வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய்க்கு இந்த பருப்பெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசம் வந்துடும். இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கப்பு சிப்புன்னு மூடி வச்சிடலாம். இது வந்துட்டு எதுக்குன்னா உருளைக்கிழங்கு வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குன்னு இல்லை, எங்கள் அக்காவுக்கு அச்சுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா மொறு மொறுன்னு பண்ணி வைக்கலாம். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி லேசாக கட் பண்ணி 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், உப்பு, அப்புறமா நம்ம கையிலே வந்து நம்ம நல்லா பிணைஞ்சி விட்டுறணும். இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டேன். கொஞ்சம் வேலையில் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். சரி வீட்டெல்லாம் கூட்டி விட்டுடலான்னு பார்த்தா இவ விடவே மாட்டிக்கிறா. என் நைட்டியை பிடிச்சிட்டு ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பாள். கூட்டுறதுக்கெல்லாம் விடவே மாட்டாள். ரொம்ப ராவடி. வளர வளர ரொம்ப ராவடி பண்ணிகிட்டே இருக்குது பாருங்கள். எது வரைக்கும் ஏறி வருதுன்னு பாருங்கள். அது என்னமோ மறையிற மாதிரி ஏறிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறமா தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி கொஞ்சம் வெளியே விட்டா. அங்கிருந்து ஓடி வரா. ஒரு வழியாக அதை கட்டி போட்டாச்சு. அதுக்கப்புறமா பாத்திரமெல்லாம் விளக்கி செடிக்கெல்லாம் வந்து தண்ணியில் ஊற்றி விட்டாச்சு. அதுக்கப்புறமா இப்போது வந்து நல்லா அது மிளகாத்தூள் உப்பெல்லாம் நல்லா ஒட்டியிருக்கும். இப்போ வந்து நம்ம தோசைக்கல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் வர மாதிரி இந்த மாதிரி ஆட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒன்றா வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து ஒன்றா வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சும்மா சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மீனோட அந்த மீன் பொரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு எதுக்காக செட் ஆகும் பார்த்திங்கன்னா, தயிர் சாப்பாடுக்கு பயங்கரமாக செட் ஆகும். நம்ம வீட்டில் சாப்பாடு, அப்புறமா பருப்பு குழம்பு, அப்புறமா வந்துட்டு தயிர் சாப்பாடு, இதுக்காக தான் அது மெயினாக செஞ்சேன். அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.